தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே நாம் சபைக்குடி வரும்பொழுது எல்லா வார்த்தைகளையும் மிகவும் கவனமாக என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். சிறுபிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லுகிறதை கூட நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற ஒரு வசனம் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற வசனமாய் அல்லது உங்களோடு பேச விரும்பின ஒரு வசனமாக என்ன செய்யும், அந்த வசனம் இருக்கக்கூடும். அதனால் தேவன் எப்படியும் பேச வல்லவர். ஒரு மணி நேர பிரசங்கத்திலே பேசாமல் ஒரு சின்ன பிள்ளை சொன்ன வசனத்தின் மூலமாய் நம்மோடு என்ன செய்வார், அவர் பேசுவார். அவருடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமான வழிகள். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே அப்படி வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டுடைய வசனத்தின் மேல் நாம் கொண்டிருக்கிற அந்த மனப்பான்மையானது நாளுக்கு நாள் மாற வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு தம்முடைய வார்த்தையை தான் நம்முடைய கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்மோடு கூட நாம் வைத்திருக்கிற வேதத்திலே அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும்னு கேட்டால் நம்மை மறுரூபப்படுத்தும். நம்ம இங்கே வாசிக்கிறோம், யாக்கோபு எழுதின நிருபத்தில், யாக்கோபு எழுதின நிருபம், அங்கே தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு பகுதியை அங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21லிருந்து, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். இங்கே யாக்கோபு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பாருங்கள். அதாவது வேத வசனமானது 21ஆம் வசனத்தில் உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்குள் பதிய வைக்கிறார். ஒரு விதையை போல பதிய வைக்கிறார். எனவே தான் அந்த விதையை பற்றிய உவமையிலே நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நிலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலம் நாம் தான் நிலமாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய நிலம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், எப்பொழுதுமே கருத்தாக இருக்க வேண்டும். அந்த நிலத்தில் முள்ளும் கல்லும் அப்படி போன்ற நிலமாக இருக்கிறதா, அல்லது பாறை போல கடினமுள்ளதாக இருக்கிறதா, அப்படி என்று என்ன செய்யணும், நாம் பார்க்கணும். எனவே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேட்க வருகிறீர்களோ, அது சபை கூடி வருதலாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்திற்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நேரமெல்லாம் உண்மையிலே என்னதான் நடக்கிற நேரம் சொல்லுங்களேன். அந்த நேரத்தில் என்னதான் உண்மையில் நடக்கும், தேவன் தம்முடைய வசனத்தை நமக்குள்ளாக விதைக்கிற ஒரு நேரம், நமக்குள் விதைக்கிற ஒரு நேரம். ஆகவே கூட்டத்திற்கு வரும்பொழுது நாம் கூட்டத்திலே வார்த்தை பேசுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதில் எந்த தவறும் இல்லை, நல்லதுதான். ஆனால் அதற்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய இருதயம், என்னுடைய நிலம் நன்றாக இருக்கிறதா, அப்படி என்ன செய்யணும். ஓசியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், உங்கள் நிலத்தை சீர் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் மேல் வந்து நீதியை வரிசிக்க பண்ணும் வேலையாக இருக்கிறதுங்கிறது போல் ஒரு வசனம் இருக்கும். எனக்கு பல நாட்களுக்கு முன்பாக படித்தது. இப்படி நம்முடைய நிலம் எப்படி இருக்கிறது என்பதை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கு, கொடிய துர்க்குணங்கள்,
மனதிலே, அதாவது நம்முடைய நிலத்தை முதலாவது நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய நிலத்தை முதலாவது சரி செய்ய வேண்டும். அதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய இருதயத்திலே ஒரு கொடிய துர்க்குணத்தை வைத்துக்கொண்டு, அல்லது அழுக்கை வைத்துக்கொண்டு, அல்லது ஒரு முள்ளை வைத்துக்கொண்டு, ஒரு கற்பாறையைப் போல் இருந்து கொண்டு, ஒரு கடினமாக இருந்து கொண்டு, ஆண்டவரே என்மேல் எனக்கு உம்முடைய வசனம் பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. ஆகவே சபைக்கூடி வரும்பொழுதெல்லாம் நாம் என்ன அடிப்படையில் வர வேண்டும் என்றால், நான் நல்ல நிலமாய் இருக்கிறேனா? நல்ல நிலமாக இருக்கிறேனா? நான் கேட்பதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ளவனாக இருக்கிறேனா? அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் அப்படின்னு கேட்கிறதிலே தப்பில்லை. ஆனால் நான் அதற்கு கீழ்ப்படுகிறவனாக ஒரு நல்ல நிலமாக நான் இருக்கிறேனா அப்படிங்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரி நிலம் நல்ல நிலமாக இல்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இங்கிருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ளேயே யார் வசனத்தை எடுத்து போட்டு விடுவார்கள்? ஆகாயத்து பட்சியானவன் மண்ணுக்குள் போகாத எல்லா விதைகளையும் அவன் எடுத்து போடுவதற்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறான். சபை கூடி வரும்பொழுது அவனுடைய வேலை மிக மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, சபையிலே பெரிய குழப்பத்தை உண்டு. நிறைய பேர் சாத்தானுடைய வேலை என்றால் ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் நினைக்கிறார்கள், எதிர்ப்புகளை நினைக்கிறார்கள், அல்லது வர்றபோது எங்காவது கீழே விழுந்துட்டா சாத்தான் தடை பண்ணுகிறான்னு சொல்கிறாங்க. இப்படி எத்தனையோ சாத்தானை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், ஆகாயத்து பட்சியானவன் வார்த்தைகளை எடுத்து போட்டு விடும் அப்படிங்கிறார். அதனால் நாம் நினைக்கிறதை விட சாத்தான் ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். அது நமக்கு தெரிகிறதில்லை. அது என்னன்னா, நல்ல நிலத்தில் விழாத விதைகளை, முள்ளும் கற்களும் அப்படிப்பட்ட இடத்துல கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களெல்லாம் அதையெல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து போடுவதற்கு அவன் என்ன செய்வான்? அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பான். ஆகவே தான் நாம் வசனத்தை அநேக வருஷங்களாய் கேட்டுக்கொண்டிருந்தும் அதனுடைய பலன் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இதுதான். வருஷம் ஒரு விவசாயி விதைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அதில் என்ன இல்லை? பலன் இல்லை. அப்படின்னா அப்போ அந்த நிலத்தை சரி செய்ய வேண்டும். இப்போ வசனத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதான்னு கேட்டால் வசனத்தில் தவறு இல்லை, நிலம்தான் பிரச்சனை. அப்போ நாம் நிலமாக இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ எப்பொழுதுமே ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வரும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறதா? அதில் நீர் விதைத்தால் அது முளைக்குமா அப்படின்னு என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட தெளிவோடு கூட நாம் வர வேண்டும். அப்படி வந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால், ஆண்டவர் தம்முடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வார்? ஆழமாக அந்த 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 விதையானது ஆழமாக சென்று நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யும்? ரட்சித்து விடும் அப்படிங்கிறதான். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை சகோதரர்களே பல விதங்களில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடையாளம் அப்படிங்கிறது போல தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 22ஆம் வசனத்தில், நம்மை நாமே வஞ்சித்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ பொதுவாகவே என்னை நானே வஞ்சிக்க மாட்டேன், மற்றவங்க தான் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம புலம்புவோம். அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க என்னை வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு இல்லை. வஞ்சனையிலே இருக்கிற முதல் தரமான வஞ்சனை என்ன? நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுதல், நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுதல். அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். இப்போ நம்மை நாமே எப்படி வஞ்சித்து கொள்கிறோம்? திருவசனத்தை கேட்டுவிட்டு மட்டும் போய்விட்டால் நம்மை நாமே வஞ்சித்து கொள்கிறோம். மாறாக கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும். அதனால தான் நீங்கள் சபையிலே கேட்ட வார்த்தையை அந்த வாரத்தில் நான் எவ்வளவு தூரம் அபியாசப்படுத்தியிருக்கிறேன், அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா, அதன்படி நடந்திருக்கிறேனா? எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், அதை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஜீவியத்திலே அதை நான் பிரயோகப்படுத்துகிறேனா
அப்படின்னு நாம் ஒரு தற்பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் சகோதர சொல்ல நிறைய கேட்டுக்கொண்டு நிறைய வஞ்சித்து கொண்டே இருப்போமே தவிர இல்லை, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் கேட்கிற வசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆகவே இங்கே வேத வசனம் எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? 23ஆம் வசனத்திலே வேத வசனம் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடி, வேத வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னாடி போய் நாம் நின்றால் என்ன தெரியும்? அதில் நம்முடைய முகம் தெரியும். யாரெல்லாம் நேர்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வந்து நிற்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை வேதவசனம் என்ன செய்துவிடும்? காண்பித்துவிடும். ஆமாம், அது வேதவசனம் கண்ணாடியை போன்றது. என்னுடைய முகத்தில் எங்கே கறி இருக்குது, எங்கே குழி இருக்குது, எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர், இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு இந்த சின்ன கண்ணாடியெல்லாம் பத்தாது. என்ன கண்ணாடி பத்தாது? ஒரு அடி கண்ணாடி, 3/4 அடி கண்ணாடியெல்லாம் பத்தாது. எனக்கு பீரோவில் என்ன செய்யணும்? எனக்கு முழுசாக பீரோவில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு கண்ணாடி வேணும். ஏன்னு கேட்டால் நான் திரும்பி திரும்பி என்னை பார்க்கணுமே, நான் சேலை கட்டி இருக்கிறது நல்லா இருக்குதா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்கணுமே அப்படின்னு முழு கண்ணாடி. நல்லது, நீ முழு கண்ணாடி வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா பகுதிகளையும், என்னுடைய உள்ளும் புறம்பும் முன்பாக பின்பாக எல்லா பகுதிகளையும் பார்த்து விடலாமே. இப்போ தேவனுடைய வார்த்தையானது கண்ணாடிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ரைட்டு. இப்போ இந்த கண்ணாடியிலே வந்து என்னுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். பார்த்துவிட்டு அது உண்மையாய் காண்பித்து விடும். சகோதரர்களே, வேத வசனம் மட்டும் பொய் சொல்லாது. அது என்னத்தை காண்பிக்கிறதோ அது சரிதான். அது இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஸ்கேன் மிஷினை போல. அந்த வசனத்தை பாருங்கள். இது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது, சகோதர சொல்ல, தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல. நீங்கள் இந்த வேத புத்தகத்தை தயவுசெய்து சாதாரணமாக எடுத்து விடாதிருங்கள். இது ஏதோ ஒரு சில கட்டளைகளால் ஆன புத்தகம், சில கற்பனைகளால் ஆன புத்தகம், சில புத்திமதிகள் சொல்லுகிற புத்தகம் அப்படின்னு தயவு செய்து இந்த வசனத்தை என்ன செய்யாதுங்கள்? எடுத்து விடாதிருங்கள். நீங்கள் ஒரு உலக கதை புத்தகத்தை படித்தால் அது சரிதான். உலகத்தில் இருக்கிற கதை புத்தகங்கள், வரலாறு புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவைகளெல்லாம் அப்படிதான். அதற்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது, அதில் உயிர் இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய வாழ்க்கையை எனக்கு கொடுக்கிற ஒரு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அது வெறும் கதை புத்தகம் கிடையாது. ஆபிரகாமை பற்றியோ, ஈசாக்கை பற்றியோ, மோசேயை பற்றியோ, இவங்களை பற்றி படித்து கொள்கிற ஒரு கதை புத்தகம் இல்லை. அது மாறாக அது அதில் ஜீவன் இருக்கிறது. ரெண்டாவது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மூன்றாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. சகோதர சொல்லே, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால், கேட்கிறவரையும் வெட்டும், பேசுகிறவரையும் வெட்டும். ஆமாம், அதான் தேவனுடைய வார்த்தையினுடைய. பேசுகிறவரை அது விட்டு வைக்காது. அதனால தான் பேசுகிறவர்களையும் வெட்டும், கேட்கிறவர்களையும் வெட்டும். நீங்கள் யாராவதுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொன்னால், புத்தி சொல்லப்படுகிறவர்களும் வெட்டப்படுவார்கள், புத்தி சொல்லுகிறவர்களும் வெட்டப்படுவார்கள். சரி, இப்போது இந்த வசனம் அதை தொடர்ந்து அதை பாருங்கள். அது ஒரு ஸ்கேன், அதாவது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்களே, அதை தாண்டி எத்தனையோ ஸ்கேன்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி எப்படி இருக்கிறது? எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. சகோதர சொல்லே, அதாவது உள்ளுக்குள்ளாக சென்று தனித்தனியாக பிரிக்கிறது. அங்கே எது ஆவியினால் செய்யப்பட்டது. இன்றைக்கு சகோதர சொல்ல எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது,
எல்லாம் பரிசுத்த ஆவியினால் செய்யப்பட்டது போல தோன்றுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் அக்னியினால் பரிசோதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது எது நிலைத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். அதுபோல் இன்றைக்கு நாம் பேசுகிற எல்லா விஷயத்தையும் பரிசுத்தத்தில் இருக்கிற தோஷம் ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? நான் செய்கிற மிக மிக உன்னதமான பரிசுத்தத்திலே இருக்கிற ஒரு தோஷம் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வசனம் இது உள்ளுக்குள்ளாக சென்று அந்தரங்க மனநோக்கத்தை, நீ இதை ஏன் செய்தாய், இதனாலே உனக்கு உள்ளுக்குள்ளாக ஒரு சின்ன மனநோக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த பிரதர் என்னை நல்லா நினைக்கணும், அல்லது நாளைக்கு நான் கூப்பிட்டா வரணும் அல்லவா, அல்லது அன்னைக்கு நான் கூப்பிட்ட போது வந்தாங்கல்லவா, அதனால் அப்புறம் நம்ம இப்போ போகணும் அல்லவா, அப்படி இல்லைன்னா எதாவது நினச்சிக்குவாங்க. ஏதோ சம்திங், ஏதோ உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறது, உள்ளுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது. ஆனால் இது என்ன செய்துவிடும் கேட்டால், இது நம்மை கண்டுபிடித்து கொடுத்து விடும். நாம் யார் அப்படிங்கிறதை கண்டுபிடித்து கொடுத்து விடும். அப்போ இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையானது வெளிச்சமாக்கி, உள்ளுக்குள்ளாக எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தை நன்றை நேர்மையாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அது நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதை காண்பித்து விடும். ஆமாம், நான் எதற்காக இதை செய்தேன், ஏன் இதை செய்யலை, ஏன் இதை பேசினேன், ஏன் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு எல்லாவற்றையும் இன்றைக்கே, இதெல்லாம் ஏதோ அன்றைக்கல்ல என்றைக்கல்ல, நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். இருதயத்தின் அந்தரங்கங்களை யோசனைகளையும் தேவன் நியாயந்திருப்பார் அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் காலத்துக்கு முன்னாடி யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு செய்யாதிருங்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளில் தேவன் இருதயத்தின் மறைந்திருக்கிறவைகளையும் இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அந்த நாள் போய் எல்லாருக்கும் முன்னாடி படம் போட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாளிலே இப்பொழுதே அது எனக்கு என்ன செய்கிறது, படம் போட்டு காமிக்கிறது. ஆமாம், படம் போட்டு காமிக்கும். அப்போ இப்பொழுதே நான் சரி செய்து விட்டால் அந்த நியாயத்தீர்ப்புக்கு நான் என்ன செய்து விடலாம், தப்பித்து கொண்டு விடலாம். அந்த நாளிலே நான் அவரண்டை போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வார், உன்னை நியாயந்திருப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நேர்மையாய் நின்றாய். உன்னுடைய ஸ்கேன் படத்தை அது சொல்லிச்சு, அதை நீ ஏற்றுக்கொண்டாய். ஆகவே நம்மை நாமே நியாயந்திருத்து கொண்டால் நமக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை, நியாயத்தீர்ப்பு நாளிலே இல்லை. இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை காண்பிக்க முடியுமா? நிச்சயம் காண்பிக்க முடியும். ஆகவே அருமையான சகோதர சொல்லே, தேவனுடைய வார்த்தையானது இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு கண்ணாடியை போல, ஒரு ஸ்கேன் மிஷினை போல் இருக்கிறது. இப்போ அதை பார்த்து விட்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அப்படியே போய்விடலாம். ஆனால் அப்படி போகக்கூடாது அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். அப்படி போகாமல் அவன் என்ன செய்ய வேண்டும்? 25ஆம் வசனத்தில், அதாவது சகோதரர்களே, இப்போது நமக்கு சில நேரங்களில் சில சோர்வுகள் வரக்கூடும். என்ன சோர்வுகள்லாம், என்னையே நான் எப்பொழுதும் பார்க்கிறேன், சதா நான் இப்படி இருக்கிறேன். என்னத்தை பார்க்குறது? நாளைக்கு இன்னொரு வசனத்தை கேட்டால் அதுலேயும் என்னை பற்றியே இருக்கும், அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தை பெற்றால் அதிலே என்னை பற்றியே இருக்கும். அப்படின்னு இல்லை, அப்படி இல்லை. யார் மறக்கிறவனாக இருக்காமல் இருப்பான், யார் இப்படி சோர்ந்து போகாம மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? 25ஆம் வசனத்திலே, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். இந்த வசனத்துக்குரிய விளக்கம் என்னென்னா, அதாவது நாம் எதெல்லாம் நான் வேத வசனத்தினாலே என்னை நான் பார்க்கிறேனோ, என்னுடைய பாவத்தை, என்னுடைய மதியினத்தை, என்னுடைய பரிசுத்தத்தின் தோஷத்தை, எதையெல்லாம் நான் பார்க்கிறேனோ அதிலிருந்தெல்லாம் நான் விடுதலை ஆகி ஒரு சுயாதீனமான விடுதலையான மனுஷனாய் மாற முடியும் அப்படிங்கிறதான் சுவிசேஷம். இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் பேதுரு இதை நன்றாய் சொல்வார், மாம்சத்திலே பாடுபடுகிற இனி எவனும் தன் மாம்சத்திலிருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவசித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு
ஓய்ந்திருப்பான். அதுதான் சுயாதீன பிரமாணம் என்கிறது. ஆகவே நாம் கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்கும்போது, ஐயோ டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, டெய்லியும் இப்படி தான் இருக்கிற அப்படின்னு நினைக்காதீர்கள். இல்லை, தேவனுடைய வசனமானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்னை கண்டேன், ஆண்டவரே இதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால், அந்த அந்த சுயாதீன பிரமாணமாகிய நான் ஒரு நாளில் நான் இதில் முற்றிலுமாய் நான் விடுதலை ஆவேன். சொல்லு பொறாமை அப்படிங்கிறதுல நான் 20 வயதாக இருக்கும் பொழுது நான் சோதிக்கப்பட்டதை விட இன்றைக்கு நான் எவ்வளவோ விடுதலை ஆகிவிட்டேன் அதிலிருந்து. இன்றைக்கு மனதார யார் பேர்லையும் பொறாமை இல்லாமல், ஆண்டவரே என்னை விட வயதிலே குறைந்த சகோதரர்களை அபிஷேகித்தரலும், அவர்களை ஆசீர்வதியும், சபையில் எழுந்து மேன்மையானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 20 வயதாக இருக்கும்பொழுது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. 20 வயதிலே நான் சபைக்கு போன புதிதிலே என்னை போல வயதுள்ள வாலிப சகோதரர்கள், 20 வயது இருக்கிற சகோதரர்கள் எழுந்து பேசும் பொழுது எனக்கு அவங்கள போல பேச முடியலேன்னு ஒரு பொறாமையாக இருக்கும். அதாவது சபைக்கு போகிறதே சந்தோஷமாக இருப்பதற்கு. ஆனால் எனக்கோ என்ன ஆகிவிடுன்னு கேட்டால், அதுலேயும் ஒரு சகோதரனை அல்லது இன்னொரு சகோதரனை பார்த்து விட்டாலே எனக்கு அவ்வளோ பொறாமை. ஏனென்றால் அவர் நன்றாக பேசுவார். அப்போது எப்பொழுது ஒரு நாள் திடீர்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் எந்த நாள்? அந்த நாள் அந்த சகோதரன் சபைக்கு வந்திருக்க மாட்டார். கல்யாண வீட்டுக்கு போகிறோமா, இந்தன்னைக்கு இவ வரலையா, ரொம்ப சந்தோஷம். வந்தான்னா என்னையை விட மினுக்கிட்டு வருவா. அதனால் என்னால் நான் ஏன் போனேன்னு, கல்யாணத்துக்கு போன சந்தோஷமே இல்லை, ஏன்னா பொறாமை. இப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே சகோதர சொல்ல, இப்பொழுது ஆண்டவர் என்னை எப்படி மாற்றி விட்டார்? பொறாமையிலிருந்து விடுதலை. ஆனால் நான் இன்னும் ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார், இன்னும் பொறாமை இருக்கிறது என்று காண்பிப்பார். அதையே கழுவிக்கொண்டு போகணும். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டால், எந்த பாவத்தை குறித்து நீங்கள் வெளிச்சம் பெற்றாலும் அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு வேத வசனம், ஒரு ஜீவனும் வல்லமையுள்ள வசனத்தை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்யும் கேட்டால், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். பூரண பிரமாணம் என்றால் என்ன? நிறைய பேர் பூரணம் சொன்னால் அது என்னமோ நினைக்கிறாங்க. வேறொன்றும் இல்லை. நான் எதிலே சோதிக்கப்படுகிறேனோ அதிலே விடுதலை அடைகிறதான். ஆமாம். அப்போது அந்த அளவுக்கு ஆகவே நாம் படுகிற பிரயாசம், நாம் பார்க்கிற, இன்றைக்கு நம்மை பார்த்து நாம் பார்க்கிற நம் மாம்சத்தில் இருக்கிற அசிங்கங்களை எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, இது அத்தனையிலிருந்தும் ஒரு நாள் என்ன செய்வோம்? விடுதலை ஆவோம் கண்டிப்பாக. அப்போ அதை பார்த்து நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி முன் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் அதிலிருந்து மாறுகிறது என்று சொன்னால், அல்லது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, இதை பார்த்தது நல்லது, இப்போ என்ன செய்யலாம்? இப்போ அதற்கு ஏதாவது சிகிச்சை எடுக்கலாம், அதை மாற்றிக்கொள்ளலாம். 40 வயது 50 வயதுக்கு மேற்பட்டது ஆகிட்டாவே வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ ஃபுல் பாடி செக்கப் பண்ணுங்கிறாங்க. இப்போ ஏன்னு கேட்டால், இப்போ தான் கண்டுபிடிப்பதற்கு நிறைய மிஷின் வந்துருச்சா. இப்போல்லாம் தேவையில்லாமல் சாக வேண்டியதில்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் தான் தேவையில்லாமல் செத்தாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளாக என்ன இருக்குது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்பொழுதோ நிறைய வசதிகள் வந்து விட்டது. சாப்பாட்டுக்கும் மட்டனுக்கும் செலவு பண்ணுற காசை கொண்டே ஃபுல் பாடி செக்கப் பண்ணால் கொஞ்சம் எனக்குள்ள கொழுப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும். அதை வச்சு ஏதாவது குறைக்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழலாம் அல்லவா, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் அல்லவா. ஏன் அல்பாயுசிலே போகணும்? ஏன் காலத்துக்கு முன்னாடியே சாகணும்? ஆகவே இப்பொழுது அப்படி இல்லை. அப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வர வேண்டும்? ஆஹா, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை அழிப்பேன், இதற்கு சுகம் கண்டுபிடிப்பேன், நான் வாழ்வதற்கு, நான் ஜீவிப்பதற்கு, நான் விடுதலையாய் ஒடியாறுவதற்கு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவேன், நான் சபையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு, பிறருக்கு ஊழியம் செய்வதற்கு, என்னுடைய சுயநலத்திலிருந்து விடுதலை ஆவேன். மற்றவங்க என்கிட்ட பேசலைங்கிறதான் என்னுடைய தலையால் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இப்பொழுதோ நான் யாரிடத்துல பேசட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். பவுல் சொல்கிறார் அல்லவா, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறேனோ அதே அளவுக்கு நீங்கள் குறைவாய் அன்பு கூர்ந்திருந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? உங்களுக்காக நான்
செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் பிறர் என்னை பார்த்து சிரிக்கணும், பேசணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இல்லை, இதிலிருந்து விடுதலை ஆகுங்கள். இந்த சுயநலத்திலிருந்து, இந்த தொட்டாச்சினிங்கி செடி, இதிலிருந்து விடுதலை ஆகி நான் யாரை பார்த்து சிரிக்கட்டும், நான் யாரை விசாரிக்கட்டும், நான் யாருக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த தேவசித்தத்தின்படி வாழ்கிற அந்த சுயாதீனம் எப்பொழுது எனக்கு வரும்? கண்டிப்பாக வரும். அதற்கு நான் கண்ணாடியாகிய வேத வசனத்தில் பார்த்துவிட்டு போகக்கூடாது. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகக்கூடாது. நம்ம அப்படி போய்விட முடியும். இந்த வாரம் ஒன்று கேட்டால் அடுத்த வாரம் ஒன்று கேட்டோம், அப்புறம் இல்லை, அதற்கு என்ன முடிவு? சும்மா பார்த்துட்டு போகிறதானுங்க வேலை. அப்படியா? அப்படி இல்லவே இல்லை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சகோதரர்களே, கொஞ்ச நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவன் வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறதை ஒரு நிமிஷத்தில் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள்லையும் ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ராஜா இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் பொருத்தமானவன். இங்கே இருக்கிற ராஜா வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் பொருத்தமானவன். ஏனென்றால் அவன் எத்தனை வயதிலே ராஜாவானான்? 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஓசியா ராஜாவாகும்போது 8 வயதாக இருந்தது. சரி, இப்பொழுது அங்கே அதற்கப்புறம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே. அப்படின்னா இப்போ எத்தனை வயசு அவனுக்கு? 8 வயதிலே ராஜாவானான். இப்பொழுது ராஜாவாய் 18 வருஷமாகிவிட்டது. 18 அதை கூட்டினா எவ்வளோ வரும்? 26 வயசு. 26 வயதில் இருக்கிற அல்லது அதற்கு கீழாக இருக்கிற எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் தான் இந்த வார்த்தை. இப்போது அந்த வயதில் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே அவ்வளவு வாஞ்சியாக இருந்தான். அவன் ஒரு அற்புதமான பையன். 8 வயதிலே ராஜாவாய் மாறி அவன் தேவனுடைய, என்றால் அந்த காலத்திலே அவனுக்கு முன்பாக வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாரும் துன்மார்க்கமாக வாழ்ந்து தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டவர்கள். ஆனால் இவன் வந்ததற்கு பிறகு அவன் என்ன செய்தான்னா, அந்த ஆலயத்தை சீர்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். சரி, அப்படி ஆலயத்தை போய் எல்லாரும் சுத்தம் பண்ணுகிற நேரத்தில் இதில் இருக்கிற கொடுமை பாருங்களேன். அந்த கால இஸ்ரேல் ராஜ்யம் அல்லது அந்த கால யூதா ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு கேட்டால், 10ஆம் வசனத்தை பாருங்கள். சம்பிரதையாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இலக்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். அதாவது பைபிள் என்ன ஆகிவிட்டது? எங்கேயோ கண்டெடுக்கிற புஸ்தகம் மாதிரி ஆகிவிட்டது. பைபிளையே மறந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டாங்க. அது எங்கேயோ குப்பையில் கிடக்குது. அதுவும் இந்த 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 தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற போது, இப்போ நாமெல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுற போது அல்லவா, வீட்டை சுத்தம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேப்பர் எங்காவது கிடக்கும். இது இத்தனை நாளாக தேடணுமே அப்படிங்கிறது போல் இவர்கள் ஆலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது, பழுது பார்க்கும் பொழுது ஆலயத்தில் என்னத்தை கண்டுபிடிக்கிறார்கள் பாருங்கள். பைபிளை, வேதத்தை கண்ணும் கருத்துமாய் வைத்து பாதுகாக்க வேண்டியவர்கள் எங்கேயோ போட்டாங்க. இது சர்ச்சில் நடக்குது. சரி, சர்ச்சில் இருக்கிற பைபிளுக்கே இந்த கதினா மற்றவங்ககிட்ட பைபிள் இருக்குமா? மற்றவங்ககிட்ட கிடையாது. இவங்ககிட்டையும் பைபிள் கிடையாது. யாருக்கிட்டையும்? யோசியாக்கிட்டையும் பைபிள் கிடையாது. அதனால் முதலாக அவன் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை அவனுக்கு முன்னாடி வாசிக்கிறான். 11ஆம் வசனத்தில், ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தையை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். முதலாக வேத புத்தகத்தை, என்றால் அது வரைக்கும் வேத புத்தகத்தையே படித்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. அதிசயமாக ஒரு தோல் சுருளை கண்டுபிடிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அல்லது மோசே வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார்.
வரும் காலத்திலே நீங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்பீர்கள். சரி, வைத்துக்கொள்ளுங்கள். ராஜா ஒருவன் வந்தால் அவன் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே தனக்கு ஒரு பிரதி. இப்போ இன்றைக்கி நம்ம எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் அச்சடிக்கிற மிஷின் எல்லாம் கிடையாது. தோல் சுருளில் எழுதுவார்கள். ஆகவே ஒரு தோல் சுருள், ஒவ்வொரு யாத்திராம புஸ்தகம் அது ஒரு தோல் சுருள், லேவியராகம் ஒரு தோல் சுருள், என்னாகம் ஒரு தோல் சுருள். இதெல்லாம் எழுதுகிறதும் உருவாக்குகிறதும் அவ்வளோ கடினமான விஷயங்கள். ஆனால் எல்லார் இடத்துலையும் அது இருக்காது. ஆனால் ராஜாவானவன் தனக்கு ஒரு பிரதி என்ன செய்யணும்? வாங்கி வைத்து கொண்டு அதை வாசிக்கணும், அதன்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். ஆனால் இங்கே இருந்த ராஜாக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் ஏது? அதை பற்றி வாஞ்சியும் கிடையாது, ஆசையும் கிடையாது. துன்மார்க்கமாய் வாழ்வது, தன் இஷ்டத்தின்படி வாழ்வது, சாப்பிடுவது, குடிப்பது, இப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே இவனிடத்திலையும் பைபிள் கிடையாது. யார் இடத்துல? யோசியாவிடத்திலையும் பைபிள் இல்லை. ஆனால் முதலாக தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டபொழுது என்ன செய்கிறான் பாருங்கள். அப்படியா, பைபிள் இப்படி சொல்லுதா? சரி அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்ல தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பயப்பட்டான். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் நாம் வாழ்கிற ஜீவியத்திற்கும் இதில் எழுதியிருக்கிற காரியங்களுக்கும் உள்ள காரியங்களை எல்லாம் பார்த்தால் தேவனுடைய கோபம் நம்மேல் பற்றியறியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? உணர்வடைந்து உடனே போய் தீர்க்கதரிசியை பாருங்கள், நாங்கள் என்ன செய்யணும் பாருங்கள். சகோதர சொல்லி தேவனுடைய வார்த்தையில் ஒரு வசனத்தை படித்த உடனே நான் என்ன செய்யணும், இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவன் உடனே என்ன செய்கிறான். நமக்கு சில நேரங்களில் சில வசனங்களை பற்றி ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஏதாவது ஆர்வம் வரும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னு கேட்டால் சகோதர சொல்ல, நான் குறை சொல்லவில்லை. நான் சில நேரங்களில் நினைப்பேன், அது நல்ல ஆசையோ கெட்ட ஆசையோ எனக்கு தெரியல. சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்ட பிறகு யாராவது ஒருவராவது அந்த வாரத்தின் இடைநாளில் ஃபோன் பண்ணி, வேறு இந்த வாரம் பேசினதில் இதை குறித்து நான் வெளிச்சம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது பேசுவார்களான்னு கேட்டால் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரே ஒரு சகோதரன் தான் பேசுவார். ஒரே ஒரு சகோதரன் தான் பேசுவார், மற்றபடி யாரும் பேசினது கிடையாது. அது ஒரு நல்ல பழக்கம் சகோதரர் சொல்லி, இதை நான் குறையை சொல்லவில்லை. உங்களுக்கு ஒன்று தோன்றும் என்று சொன்னால், இந்த வாரம் கேட்ட செய்தியில் எனக்கு ஒன்று தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் அதை குறித்து இப்போ என்னோடு தான் பேசணும்னு இல்லை, வேறு யாரோடனாலும் நீங்கள் பேசுங்கள். சகோதரர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். அப்படிதான் இந்த யோசியா பண்ணினான். யோசியா அவன் வேத வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே இருக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? உள்தாள் அப்படிங்கிற தீர்க்கதரிசி ஒருத்தி அந்த காலத்தில் இருந்தாள். அவளிடத்துல போய் நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவளிடத்துல கேட்டாள். அவள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது ஆண்டவர் இந்த யோசியாவை குறித்து சொல்கிறதை பாருங்கள். 19ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி. இப்போ நாம் வாசித்தோம் அல்லவா, இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா, அல்லது நல்ல நிலத்தை வாசித்தோம் அல்லவா, அதைத்தான் சொல்கிறார். உன்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது உன்னுடைய இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் தாழ்மைப்பட வேண்டும். சகோதரர்களே, நாம் தாழ்மைப்பட வேண்டும். வார்த்தைக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். மனுஷருக்கு முன்பாக தாழ்த்துகிறதல்ல, மனுஷருக்கு முன்பாக தாழ்த்தி பெருமையை வாங்கிட்டு போகிறதல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி, நீ உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நீ என்ன செய்தாய்? அழுதாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு பாருங்கள், தன்னுடைய வசனத்தை ஒருவர் கேட்கும் பொழுது அந்த வசனத்திற்கு முன்பாக இருதயம் இலகி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிற ஒரு மனுஷனை அவர் கண்டால், அதனால தான் அவர் சொன்னார், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட சபையை கட்டுவீர்கள் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுவிட்டு, என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார்.
தேவனுடைய வசனத்திற்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களைத்தான் அவர் பார்ப்பார். யோசியாவை அவர் என்ன செய்தார்? அவர் பார்த்தார். அத்தனை நாளாக பைபிள் கிடைக்கல. ஆனால் பைபிள் வசனத்தை முதலாக கேட்கும் பொழுது அவன் எப்படி மாறினான் பாருங்கள். அதற்கு பிறகு சகோதரர் சொல்லி ஆண்டவர் அதோடு கூட பேசி முடித்து விட்டார். சரியப்பா, நீ உன்னோட விண்ணப்பத்தை நானும் கேட்டேன், அதனால் நீ மற்ற ராஜாக்களைப் போல சாக மாட்டாய், உன்னோட நாட்கள் எல்லாம் சமாதானமான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி, எனக்கு சமாதானமும் இருக்குமே அப்படின்ட்டுலாம் இருக்கல. அதற்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது 23ஆம் அதிகாரம். 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதிலே அவன் அதோடு கூட நிற்கலை. அவன் என்ன செய்தான்னு கேட்டால், எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டு இப்படி நாம் சபை கூடி வரும்பொழுது இப்படி சபை கூட்டத்தை கூட்டத்துக்கு போல் அவன் கூட்டி எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருடைய அந்த 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். என்றால் அந்த காலத்திலே ஒரே ஒன்று தான், ஒரு தோல் சுருள் தான் இருக்கிறது. எல்லாரும் வீட்டில் போய் படிச்சுங்க அப்படின்னால சொல்ல முடியாது. ஆகவே எல்லாருக்கும் முன்பாக அதை வாசித்தான். வாசிக்கிறதுலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது சகோதரர் சொல்லி, கேட்கிறதுலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதிக்கிறது அல்லவா. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான். அப்போது தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அவன் வாசித்தான். அதுவும் கூட வாசித்ததோடு நிற்காமல், அதான் கேட்டதோடு போய்விடாமல் இப்போ யாக்கோபில் வாசித்தோம் அல்லவா, உங்களையே நீங்கள் வஞ்சியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவருமாய் இருங்கள் அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான் பாருங்கள். 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியிலே என்ன செய்தான்? உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பாருங்கள், எல்லாரும் இன்றைக்கி சும்மா விட போகிறது கிடையாது. யாரையும் சும்மா விட போகிறது கிடையாது. எல்லாரும் உடன்படிக்கைக்கு ஒத்துங்க. ஒரு மனைவியானவள் கணவனிடத்தில் எப்படி வாழ வேண்டும், நான் ஒத்துக்கிறேன், நான் உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறேன், இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன். ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும், நானும் உடன்படிக்கைக்கு கையெழுத்து போடுறேங்க அப்படின்னு அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்யும்படிக்கு. ஒரு சின்ன பையன் இருந்தால் அவன் என்ன உடன்படிக்கை போடுவான்? நான் என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு. இது இங்கே எல்லாரையும் கூட்டி அனுப்பினான். அதில் பாருங்கள் 2ஆம் வசனத்தில், அவனோடும் யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டும். அப்போ எல்லாரோடும் உடன்படிக்கை, யாரும் தப்பி போகவில்லை, எல்லாருமே உடன்படிக்கை பண்ணினார்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நான் வாழ்வேன், நான் கேட்டதோடு போய்விட மாட்டேன், நான் கீழ்ப்படிவேன். ஒரு சின்ன பையனிடத்தில் என்ன ஒப்பந்தம் பண்ணுகிறோம்? நான் இந்த வாரம் முழுவதும் என் தாய் தகப்பனுக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன் அப்படின்னு அவனும் கையெழுத்து போடணும். அவனும் ஒப்பந்தம் பண்ணுறான், உடன்படிக்கை பண்ணுறான். அந்த காலத்திலே உடன்படிக்கையெல்லாம் சர்வசாதாரணமாக மீற மாட்டார்கள் சகோதரர் சொல்லி. நாம் இன்றைக்கி நாம் பேசுகிற பேச்சை தண்ணியில் தான் எழுதணும். சரி, நானும் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னால் இது தண்ணியில் எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்கல்லவா. நீ சொல்கிறத எதில் எழுதுறது? அப்படி போல அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் உடன்படிக்கைக்கு பயப்படுவார்கள். நாம் சும்மா ஆமாம் சொன்னேன், இப்போ என்னதுக்கு உங்களுக்கு கீழ்ப்படின்னு சொன்னேன், இப்போ கீழ்ப்படியில் என்ன பண்ணுறது அப்படின்னுலாம் இந்த வெட்டித்தனமாக பேசிட்டு போக மாட்டாங்க அந்த காலத்து மாளுங்க. அவர்கள் அத்தனை பேரும் உடன்படிக்கைக்கு பயந்தார்கள். சரி, அதோடு மட்டுமல்ல, அதற்கப்புறம் வீட்டில், சபையில், தன்னுடைய வாழ்ந்த இடத்துல எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தோ அத்தனையும் போய் சரி பண்ணினார்கள். 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு முன்பாக வாழ்ந்த ராஜாக்கள் பண்ணி வைத்த அத்தனையும் அவர்கள் உடைத்து போட்டு அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றினார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள், தன்னுடைய அந்தரங்கத்தை மாற்றினார்கள், வெளிரங்கத்தை மாற்றினார்கள், வேலை ஸ்தலத்தை மாற்றினார்கள். எல்லா இடங்கள்லையும் இருந்த விக்கிரகங்களை எல்லாம் ஒழித்து போட்டார்கள். சும்மா விடலை.
அந்த வாரம், அந்த 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 மாதம், அந்த அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் நடந்தது. எழுப்புதல் என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள் சகோதர சொல்ல? தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே எழுப்புதல் நடந்தால்தான் அந்த எழுப்புதல் உலகத்திற்கு போகும். இங்கே எழுப்புதல் நடக்காமல் உலகத்தில் எழுப்புதல் நடக்கும்னு எழுப்புதல் வரணும்னு சொன்னால் எப்படி வரும்? நான் என்னை குறித்து நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதை கை கொண்டு நடப்பேன் அப்படின்னு வராத பட்சத்தில், அது வாழ்க்கையிலே அந்த வாரத்திலே வெளிப்படாத பட்சத்திலே, நான் திருடனை திருப்பி கொடுக்க வேண்டும், நான் யாரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் வேலையிலே ஓப்பி அடித்து கொண்டிருந்தால் இந்த வாரம் முழுவதும் நான் உண்மையாய் வேலை செய்யணும், என் ஓனரை நான் கனம் பண்ணணும், எதெல்லாம் தவறோ அத்தனையும் சரி பண்ணுங்கள், என்னுடைய வீட்டில் எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ அத்தனையும் சரி செய்யுங்கள். அப்படிதான் இவர்கள் எல்லாரும் செய்தார்கள். அதனால் கடைசியில் சகோதர சொல்லு 25ஆம் வசனத்தை பாருங்கள். 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 23-25 கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். சகோதர சொல்லு, இந்த மாதிரி வசனம் என்னை கேட்டால் இவனிடத்தில் மட்டும்தான் நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தாவீது, சாலமோன் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் அது அங்கே சொல்லப்பட்டதை பாருங்கள். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. இப்போ முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம்னு சொல்கிறோம்லவா, அது அத்தனையும் இவனுக்கு தான் பொருந்தும். இப்படி ஒரு வாலிபன், சபையில் இருக்கிற வாலிப சகோதரிகள், இப்படி நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு உங்கள் மனதை என்ன செய்யுங்கள்? முற்றிலும் சாய்த்து விடுங்கள். உங்களை போல ஒரு வாலிபன் இதற்கு முன் இருந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லைங்கிற மாதிரி எழுதப்படணும். ஆமாம், ஓசியா அப்படியானான் சகோதர சொல்லை. அதுபோல் அப்படி தான். எனவே வேத வார்த்தையை சீரியஸாக எடுத்த மனுஷனை இந்த மனுஷனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஆமாம், அந்த வசனம் அவனை மாற்றினதா? அவனுடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது. 26 வயதில் எப்படி மாறினான் பாருங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.